भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादार विट्टंगळे वणंगी ओम सगना भवतु सगनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ललिता திருச்சதியில் முதல் ஸ்லோகத்தில் பார்த்துட்ருக்கோம். ககார ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி கல்யாண சைல நிலையா ரமணியா கலாவதி என்கின்ற 6 மந்திரங்களை பார்த்தோம். கலாவதி கல்யாண குணங்களினுடைய தொகுப்பாக கல்யாண மலையாக இருக்கக்கூடியவள், கல்யாண குணமாக இருக்கக்கூடியவள், அந்த கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். அவள் யார்? ககார ரூபிணி, உயிரும் மெய்யுமாக வியாபித்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்திருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அவள் கலாவதி 64 கலைகளினுடைய ரூபமாக இருக்கக்கூடியவள், அனைத்து வித்தையுமாக இருக்கக்கூடியவள். கலா என்றால் நேற்று பார்த்தோம் அங்கங்கள். அப்படி எல்லா அங்கங்களாகவும் நமக்கு அருள் புரிவதற்காக பல அங்கங்களாக வியாபித்திருப்பவள், அங்கங்களோடு கூடியவளாக வியாபித்திருப்பவள். சந்திரனது 16 கலைகள் எப்படி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் வியாபித்து மறுபடியும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வருகிறதோ அதுபோல இந்த பிரபஞ்ச ரூபமாக அம்பாள் அவ்யக்தத்திலிருந்து வியக்தத்துக்கும் வியக்தத்திலிருந்து அவ்யக்தத்துக்கும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடியவள். அதனால் இவருக்கு கலாவதி என்று பெயர். அவ்யக்தம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஃபார்ம், ஒரு படைப்பினுடைய அடிப்படை ஆதாரத்தோடு கூடிய ஒரு விதை வடிவாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதற்கு அவ்யக்தம் என்று சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் ஒரு நாளும் இல்லாமல் போவதில்லை. இந்த பிரபஞ்சமானது ஒழுக்கத்துக்கும் வியாபகத்துக்குமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு காலம் இந்த பிரபஞ்சம் டோட்டலி இல்லாமல் போய்விடுவதில்லை. எப்படி நம்முடைய விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற 3 நிலைகளும் மாறி மாறி நமக்குள் வந்து கொண்டிருக்கிறதை தவிர ஆழ்ந்த உறக்கத்திலே நாம் இல்லாமல் போய்விடுவதில்லை. ஆழ்ந்த உறக்கத்திலே நம்முடைய கரணங்கள் எல்லாம் காரியத்திலும், காரியங்கள் எல்லாம் கரணங்களிலும், கரணங்கள் எல்லாம் காரணத்திலும் ஒடுங்கி இருக்கிறது. எனவே இல்லாமல் போவது என்பது எப்பொழுதுமே இல்லை. சூன்யம் அல்ல, சூன்யத்திலிருந்து எதுவும் வரவில்லை. பொட்டன்ஷியலி அம்பாள் தன்னை ஒடுக்கிக் கொண்டு ஒரு நிலையான ஒரு ஒடுக்கத்தில் மகா பிரளயம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே தன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கக்கூடியவள்.
பிறகு மெல்ல மறுபடியும் வியாபகத்திற்கு வந்து வியக்தமாகி ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களாக வியாபித்து நம்முடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய இன்ட்ராக்ஷனுக்கு காரணமாகி கொண்டிருக்கார். அப்படி மாறி மாறி எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவள் வியாபித்து ஒடுங்குவோர். எப்படி கனவானது வியாபித்து மறுபடியும் ஒடுங்குகிறதோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தை வெளிக்காட்டி நிலைக்க வைத்து தனக்குள் மறுபடியும் ஒடுக்கிக் கொள்பவள். அதனால கலாவதி என்று பார்த்தோம். அதே போல இந்த இறை சக்தியை தனதாக்கிக் கொள்வதற்கு நம்முடைய வேதங்களும் பெரியவர்களும் மந்திர சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம் என்று 3 நிலைப்பாடுகளை வைத்திருக்கிறார். இந்த 3 வழியிலே அணுகினால் நமக்கு ஒரு அலைன்மெண்ட், அந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு அலைன்மெண்ட் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் என்று 3 விதமாக சொல்லியிருக்கார்கள். ஒன்று மந்திரம். மந்திரங்கள் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். வழிவச்ச ரகசியத்தின் மூலமாக ஒவ்வொரு சப்தத்திற்கும் மிகப்பெரிய ரியாக்ஷன் இருக்கிறது. அதை கொண்டு பல பல தாத்பரியங்களை அதனுள்ளே அடக்கி ஒவ்வொரு மந்திரமும் நம்மை இந்த ஈஸ்வர நியதியோடு இணைக்கக்கூடியதாக வியாபித்திருக்கிறது. அதற்கு பெயர் மந்திரம் என்று சொல்லணும். இன்னொன்று யந்திரம். இந்த ஸ்ரீசக்கரம் போன்ற யந்திரங்களில் ஆவாகனம் செய்து அதை பூஜிக்கின்ற போது அதுவும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இந்த ஈஸ்வர நியதியோடு நமக்கு இணைப்பு ஏற்படுகிறது. எப்படி லென்ஸ் ஆனது நம்ம முன்னாலே பார்த்தது போல எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியை அந்த லென்ஸ் ஆனது தனதாக்கி கொண்டு வாங்கி கொண்டு அதனுடைய சக்தியை எடுத்து வெளியில் விடுகிறதோ அதுபோல இந்த யந்திரம் என்பது இப்போ இந்த காலத்தில் ஒரு உதாரணமாக சொல்ல போனால் செல்ஃபோன் இருக்கிற சிம் கார்டு போல். எப்படி சிம் கார்டானது வியாபித்திருக்கக்கூடிய அந்த இதில் ஆகாசத்தில் வியாபித்திருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறதோ அதுபோல் அந்த யந்திரம் நம்ம அதனால்தான் கும்பாபிஷேகங்களின் போதெல்லாம் பார்த்தா அந்தந்த தேவதைக்கு தக்க யந்திரங்களை அந்தந்த பீடங்களிலே பதிப்பார்கள். பதித்து எப்படி நேற்றுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய கோபுர விமானத்திற்கு நடுவில் விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல மேலே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் தான் மேலே இருக்கக்கூடிய கோபுர கலசத்தை அந்த கருங்காலி கட்டையில் இணைத்து அதை அந்த நேர் வைப்பாங்க. அப்படி இருக்கிற போது இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் அந்த அந்த கோபுர கலசங்களினால் ஈர்க்கப்பட்டு அதன் வழியாக விக்கிரகத்திற்கு வரும் என்பது ஒரு நிலைப்பாடு. அதுபோல தான் இங்கே யந்திரம் என்பது அந்த அந்த வந்த அந்த சக்தியை இந்த யந்திரங்கள் தாங்கி பிடித்துக் கொள்கிறது, மறுபடியும் சேகரித்து வைத்துக் கொள்கிறது, ரிசீவ் செய்து கொள்கிறது, வெளிவிடாமல் ரிசீவ் செய்கிறது. அதுபோல தான் இந்த யந்திர சாஸ்திரம். அதனால தான் பலர் வந்து யந்திரம் வைக்கிறது மந்திரம் வைக்கிறது எல்லாம் சொல்கிறாங்களே அது அப்படி இந்த தந்திர சாஸ்திரத்தில் அடுத்தது தந்திர சாஸ்திரம் தாந்திரிகம் என்று சொல்லக்கூடியது. தாந்திரிகம் என்பது இந்த கேரளாவில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். வாய்விட்டு மந்திரங்கள் சொல்ல மாட்டார்கள். பூரா பாவனையினாலும் செயல்களினாலுமே அபிநயத்தினாலேயே மந்திரங்களை சொல்லி அந்த அபிநயத்தின் மூலமாக ஒரு பாவனை. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பூஜை செய்கிற போது நிசப்தமாக இருக்கும். ஏதோ ஒன்று அவர் செய்து கொண்டிருப்பார். பார்த்தா ஒரு தெய்வீகமான ஒரு தன்மையானது அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் அந்த தந்திர சாஸ்திரத்தில் அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொண்டு வந்து அந்த பூஜையிலே வைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த தந்திர சாஸ்திரத்தில் அவர்கள் போடுகின்ற அந்த முத்திரை இருக்கிறீங்களா, அதுக்கு பேர் முத்திரை என்று சொல்லுவது. முத்திரை என்றால் சைன் லாங்குவேஜ். எப்படி மிகப்பெரிய தத்துவத்தை பகவான் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய கைகளினாலே சின்முத்திரையிட்டு காட்டுகிறார், அதுபோல் இதுக்கு பேர் முத்திரை என்று பெயர்.
இந்த முத்திரை பல அர்த்தங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியது. இதன் மூலமாக பல விஷயங்கள் வெளியாகிறது. அது மட்டுமல்ல, வர்மக்கலையிலே இந்த முத்திரை போட்டிருக்கக்கூடிய தன்மையிலே நம்முடைய மனது புத்தியானது ஆக்டிவேட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை தான் சின்முத்திரை என்று சொல்கிறோம். இந்த சின்முத்திரையின் போது இந்த இரண்டையும் இணைக்கிற போது அக்யூட் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உருவாகிறது. அதில் நம்முடைய புத்தியானது நல்லாக ரிசீவ் கெப்பாசிட்டி அண்டு அதே போல் கிரகண சக்தியும் மேதா சக்தியும் இரண்டும் தூண்டிவிடப்படுகிறது என்று சொல்கிறார். இப்படி இந்த தந்திர சாஸ்திரத்தில் 64 முத்திரைகள் கொண்டு இறைவனை பூஜிக்கிறார்கள். அந்த 64 கலைகளிலே ஆதாரமாக விளங்கி கொண்டு இந்தந்த கலைகள் இப்படிப்பட்டவை என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவள். அதனால் இவளுக்கு கலாவதி என்று ஒரு நாமாவளியை சொல்லியிருக்கு, ஒரு மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது. இப்படி 64 கலைகளை கொண்ட ஸ்ரீவித்யா ரூபிணியாக, அதே போல 64 அங்கங்களுடன் கூடி அருள் புரிந்து இந்த உலகத்தை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவள். அதே போல வியக்தம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருப்பவள். அதே போல தந்திர சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 64 கலைகள் மூலமாக அம்பாள் தன்னை ஈர்த்துக்கொள்ள முடியும் என்று காண்பித்துக் கொண்டிருப்பவள். இப்படி கலாவதி. கமலாட்சி தாமரை மலருக்கு ஒப்பான கண்களை கொண்டவள். நம்ம பகவத்கீதையில் பார்த்துருக்கோம். புல்லார விந்தாய தபத்திர நேத்திர ஏனத்வயா பாரத தைல பூர்ணக என்று பார்த்துருக்கோம். எப்போ புல்லார விந்தாய தபத்திர நேத்திர அப்படின்னா பகவான் வியாசர் என்ற மொட்டைக்கண்ணரா பெரிய கண்களை கொண்டவரா. இதனால் புல்லார அரவிந்தம் என்றால் தாமரை மலர், புல்லார விந்தாய என்றால் விரிந்த அன்றலர்ந்த தாமரை போல் அவருடைய கண்கள் இருக்குமா. என்னையா அது அப்போ மொட்டை கண்ணா பெரிய கண்ணா? இது உதாரணம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது என்றால் உதாரணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்கள் என்று உதாரணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இவர் மதுசூதன சரஸ்வதி வியாச பகவானை மொட்டைக்கண்ணன் என்று சொல்லலை. அப்போ என்ன வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ன என்று பார்த்தால், ஒரு அறிவு ஏற்படுகிற போது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய விருத்தியானது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்கின்ற போது ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அந்த ஆச்சரியத்தில் பார்க்கின்ற பார்வையானது விரிந்து காணப்படுகிறது. அதுதான் அப்போ அவரது கண்கள் எப்பொழுதும் விழிந்து கொண்டிருக்கிறதுனா ஆச்சரியவத்வச்சதி கட்சிதேனம் ஆச்சரியவத்வததி ததைவ சான்யக ஆச்சரியவச்சன் சைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கட்சிது என்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் உள்வாங்கி இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையிலே அவரது கண்கள் விரிந்த வண்ணம் இருக்கிறதாம். அலர்ந்த தாமரை போல் ஆச்சரியத்திலேயே இவைகளெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு கொடுப்பதில் அவர் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல அம்பாளினுடைய கண்கள் விரிந்த கண்கள். அப்படி சரி, அவருக்கு அப்படி இங்கே எப்படி விவரணம் செய்யலாம், எப்படி இதை விளக்கலாம் என்றால், இங்கே சங்கரர் சொல்றார், அகண்ட அகண்ட ஆனந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய கருணையினுடைய வீட்சத்தை 1000 முதல் தாமரை போல எல்லா இடங்களிலும் வியாபிப்பதற்காக அகண்ட கண்களை கொண்டிருக்கிறாராம். அப்படி அகண்ட கண்களிலிருந்து எந்த ஒரு விஷயமும் அவளிடமிருந்து தப்பிக்க முடியாது. எல்லா திசைகளும் விஸ்வதோ முகக என்று எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவள். அத்துணைக்கும் ஒன்று. ரெண்டாவது, அத்துணைக்கும் சாட்சியாக இருப்பவள். சாட்சியாக எப்படி ஒரு ராஜாவானவர்
இந்த நாட்டை ஆள்கின்ற போது ராஜவத்து என்று சொல்வார்கள். சைத்தன்ய ஸ்வரூபத்தை சொல்கிற போது ஆத்மாவை, பரபிரம்மனை சொல்கின்ற போது ராஜவத்து என்று சொல்வார்கள். எப்படி ராஜாவானவன் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவரது ஆதிக்கத்தை அந்த நாடு முழுவதும் வியாபிக்க விட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் அவரது ஆளுமை என்பது வியாபித்திருக்கிறது. அப்படி அத்தனை ஆளுமைகளும் இவர் போய் பார்த்து பார்த்து செய்கிறாரா என்றால், இருந்த இடத்திலிருந்து அறிந்து அதை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல அவரது பார்வை ஆயிரம் ஆயிரம் திக்குகளிலும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கும். அவளிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம், மேலே போகிறோம் பார்த்துட்டு காப்பான். எதை வேண்டுமென்றாலும் யாரிடம் வேண்டுமென்றாலும் மறைக்கலாம். ஆனால் அம்பாளிடமிருந்து நீ எதையும் மறைக்க முடியாது. காரணம், அழுத்தத்திற்கு கண்ணை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்மபல தாதாவாகிய ஈஸ்வரனுடைய சக்தியாக இருக்கின்ற காரணத்தினாலே அத்துணை கர்மத்தினுடைய தன்மைகளையும் அவள் அருட்பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால் அவர் என கமலாட்சி என்று தாமரை இதழ்கள் போன்ற கண்களை கொண்டவள் ஒன்று. இன்னொன்று, ஞானத்தை ஒவ்வொரு தாமரை 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை ஒவ்வொரு இதழ்களிலும் ஞானத்தை வியாபித்துக் கொண்டிருக்கிறதாம், வெளிக்காட்டி கொண்டிருக்கிறதாம். அப்படி ஞான ஸ்வரூபிணியாக, ஞான பார்வையாக, அருள் பார்வையாக, கருணை பார்வையாக அம்பாள் 1000 ரேஸ், அதனுடைய வியாபகம் 1000 நிலைகளாக இருக்கிறதாம். அதனால் அவருக்கு அந்த ஒப்பீடு, கமலாட்சி 1000 மீட்டர் கொண்ட தாமரை எப்படி எல்லா திக்குகளும் வியாபித்து காட்டிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல என்று ஒரு உதாரணத்திற்காக இங்கே கமலாட்சி என்று சொல்றார். அடுத்தது, கமலா என்றால் லட்சுமிக்கு இன்னொரு பெயர் கமலா. அப்போ லட்சுமியை குறிக்கும் அட்சி என்றால் கண்கள். அப்போ செல்வத்தை பற்றிய முழுமையான அறிவு கொண்டவள், செல்வத்தை பற்றிய முழுமையான தன்மையை நமக்கெல்லாம் எடுத்து காட்டுபவள், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்கின்ற பரிபூர்ணமான கர்மபல தாதாவாக இருந்து அவளது நியதியிலே எப்பொழுதும் யாரும் தவறு சொல்ல முடியாது. அப்படி அழுத்தத்திற்காக இருந்து அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். யார் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்வாள். எது போய் சேர வேண்டுமோ அது கவனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவள். அதனால இகபர ஐஸ்வர்யங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி செல்ல வேண்டும் என்று கொடுப்பதில் மிக கவனமாக கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவள். அதனால் அவருக்கு கமலாட்சி. அதே போல கமலா என்றால் ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. ஒன்று 2 கண்கள், ஒன்று ஞான யோக்கியதையை கொடுக்கிறது, இன்னொன்று ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. அப்படி அகத்தியருக்கு அருளியது அது போன்ற அந்த அருளாட்சி செய்கின்ற அந்த கண்கள் தான். அதனால அன்பாளினுடைய கண் பார்வைப்பட்டாலே நமக்கு ஞான யோகியதை என்பது வந்துவிடும். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அம்பாளினுடைய கவனத்திற்கு நம்மை கொண்டு சொல்ல வேண்டும். ஆமாம், 2க்கும் கான்ட்ரவர்சியாக இருக்குங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே, எப்பொழுதும் அனைத்துக்கும் சாட்சியாக விஸ்வதோ முகக என்று 1000 முதல் தாமரை போல எல்லா இடங்களிலும் அம்பாளினுடைய பார்வையானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்னை பார்ப்பதற்கு, பார்வையை ஈர்ப்பதற்குண்டான வழியை நீ செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அழுத பிள்ளைக்கு தான் பாலுனர் சாட்சி. சூரியன் எல்லா பக்கமும் வியாபித்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்த வேண்டும், அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் சோலார் சிஸ்டம் மாற்றணும். அதுபோல் சோலார் சிஸ்டம் மாற்றினா அந்த சூரியனுடைய கிரணங்களை நமதாக்கி கொண்டு நமக்கு தேவையானதை செய்து கொள்ளலாம். அதுபோல் அம்பாளினுடைய அருட்பார்வை எங்கிருந்தாலும் அதை பெறுவதற்குண்டான யோக்கியதை நமக்கு வேண்டும். அதான் இங்கே சொல்றார், எங்கும் ஞான விசாரத்தினால் மட்டுமே அம்பாளை அறிந்து கொள்ள முடியும். எனவே
நாம் அம்பாளினுடைய கடைக்கண் பார்வையை தனதாக்கிக் கொள்வதற்கு ஞான அபியாசம் வேண்டும் என்று சொல்றார். அப்படி அவளது பார்வை இருக்கிறது, நீ தான் ப்ராப்ளம் என்பதை எடுத்து சொல்றார் சங்கர். சங்கர் எப்பவுமே அதை இடித்து காட்டிகிட்டே இருப்பார். நம்ம எல்லாம் நம்முடைய தவறுதான் என்று. அப்படி தாமரை மலருக்கு ஒப்பான கண்களை கொண்டவள் லட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவள். அதனால் கடைக்கண் பார்வையில் எல்லா செல்வங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவள். அதே போல் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் இரண்டு கண்களாக கொண்டு நமக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அவரவர் தகுதிக்கேற்ப கொடுக்கக்கூடியவள். அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்ம தகுதி இல்லை. நம்ம பெறுவதற்கு தகுதி எது இருக்கிறதோ அதை பொறுத்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவளுடைய அருள் பார்வை துள்ளாரவிந்தாய என்று சொல்லக்கூடிய அகண்ட அன்றலர்ந்த தாமரை போல் வியாபித்திருக்கிறது என்று சொல்றார். கல்மசக்னி பாவங்களை எல்லாம் நாசம் செய்து விடுபவள். சாமிஜி பேசுறது எப்பவுமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது தான். பாவங்களை, அதாவது கர்மங்களை யாராலும் போக்கிவிட முடியாது, அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் பாபக்னி என்றால் பாவங்களை பரிகாரம் செய்து போக்கிக் கொள்ளலாம் சொல்லிட்டு அந்த பரிகாரத்தில் 1008 ப்ராப்ளம் இருக்கிறது. எனவே இந்த பாவங்களை போக்குவது என்பது மிக மிக கடினமானது. பாவங்களினால் வரக்கூடிய துக்கத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியும் என்றெல்லாம் 2 கிளாஸுக்கு முன்னால் சொல்லிட்டு இங்கே அம்பாள் பாவங்களை எல்லாம் போக்கி விடுவாள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஞானாக்னி பஸ்மதே சர்வ கல்விசைகி, பாவங்களை எல்லாம் ஞானாக்னியானது எரித்து விடுகிறது. அதைவே சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சரியாக போச்சாமா. தமிழில் பாவத்தை எல்லாம் எரிச்சிருவான்னு சொல்லி போட்டு ஞானாக்னி பஸ்ம சர்வ பாவம் அப்படின்னு சொன்னால் 2க்கு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இல்லைப்பா, ஞானமானது நம்முடைய புரிதலை ஏற்படுத்துகிறது. புரிதல் என்பது இந்த கர்ம பலனையும் கர்மத்தையும் கர்மத்தினுடைய விளைவுகளையும் கர்மா தியரி என்று சொல்லக்கூடிய இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய வினைப்பயனை பற்றி புரிதல் நமக்கு தேவை. அந்த புரிதல் இருக்கிறவர்களுக்கு இந்த கர்மங்களுடைய பாதிப்பு என்பது ஏற்படாது. அதனால இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர் பெரியர் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்றார். ஏன்னா இடும்பைக்கு இடும்பை கொடுப்பவர். அந்த அந்த கஷ்டமானது நம்மை மோதி 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 பார்த்து விட்டு திரும்பி போய்விடுமா, துளைக்க முடியாது, அதனால திரும்பி போயிடும். நம்ம அடிக்கடி சொல்ற உதாரணம் போல பஞ்சு பொதியை கோடாரி வெட்டாது. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வெட்டுகின்ற கோடாரி பஞ்சு பொதியை வெட்டாது. அதனால இந்த பஞ்சு பொதியாக நமக்கு காப்பவள், பஞ்சு பொதி போல் இருந்து காப்பவள் அம்பாள். அதைத்தான் இங்கே சொல்ற கல்வசக்னி. நம்முடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடக்கூடியவள். ஒரு செகண்ட்ல. அது எப்படி? ஞானம் பெற்ற உடனே எல்லா பாவங்களும் போய்விடுகிறது. அப்போ போய்விட்டால் எல்லாம் சரியா இருக்குமே. இப்போ நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், மகா வாக்கிய விளக்கங்கள் எல்லாம் படிச்சுட்டோம், படித்து தெரிந்து கொண்டோம், ஞானம் பெற்று விட்டோம். அப்புறம் நமக்கு இந்த சுகதுக்கங்கள் வராதா அப்படின்னா எல்லாம் வருமப்பா. இங்கே பாவங்கள் என்று சொல்வது சஞ்சித கர்மம், ஆகாமிக கர்மம், பிராரப்த கர்மம் என்கின்ற 3 விதமான வெளிப்பாடுகள், கர்ம பலன் வெளிப்பாடுகள். இதை தான் பாவம் அல்லது புண்ணியம் என்று சொல்றோம். இந்த பாவ புண்ணியங்களினுடைய வெளிப்பாடு சஞ்சித கர்மத்திலிருந்து பிராரப்த கர்மத்துக்கு வந்து விட்டது. அப்படி வந்துவிட்ட பாவத்தை எய்த அம்பை திசை மாற்ற முடியாது. புல்லட்டிலிருந்து வந்த குண்டை திசை மாற்ற முடியாது. அப்புறம் எப்படி அழிச்சிட்டால் என்று சொல்றோம். அதை ஏற்றுக்கொள்கின்ற தகுதி நமக்கு கிடைக்கிறது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, எதிர்க்கின்ற சக்தி, சில நேரங்களிலே மாற்றுகின்ற சக்தி கூட நமக்கு கிடைக்கிறது. அம்பாளினுடைய கடைக்கண் பார்வையினாலே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
ஒன்று. ரெண்டாவது, அடுத்தது இந்த இந்த பிறவியிலே நாம் வந்த பிராரப்தத்தை அனுபவித்து தீர்த்து விடுகிறோம். அப்போ சஞ்சித கர்மம் என்னாகும் போகலாம். சஞ்சித கர்மம் முழுமையாக அழிந்துவிடும். காரணம், அனுபவிப்பதற்கு ஆள் இல்லை. இந்த ஞானமானது அகங்காரத்தை அழித்து விடுகின்ற காரணத்தினாலே அகங்காரம் இல்லாமல் போனால் அனுபவிப்பவன் இல்லாமல் போய்விடுகிறான். எனவே அனுபவிப்பவன் இல்லாமல் போன காரணத்தினாலே பிராரப்த கர்மம் சஞ்சித கர்மங்கள் எல்லாம் ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அங்கே அன்னைக்கு நம்ம சொன்னது போல தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதி இறந்து விட்டான் என்றால் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னாகும்? ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அதுபோல் காரணம், அனுபவிப்பதற்கு ஆள் இல்லை. அதனால் அதுபோல் நம்முடைய சஞ்சித கர்மங்கள் போய்விடுகிறது. பிராரப்த கர்மம் அனுபவிப்பதற்கு சக்தியோடு பிராரப்த கர்மத்தை இவர்கள் பிராரப்த கர்மமாகவே பார்ப்பதில்லை. காரணம், அதனுடைய உண்மைத்தன்மையை கனவு போன்ற தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியது என்கின்ற உண்மைத்தன்மையை புரிந்து கொள்பவர்களை பிராரப்தம் பாதிப்பதில்லை. ஆகாமிக கர்மங்கள் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். ஆகாமிக கர்மங்கள் அவர் செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் இந்த சரீரத்தை எடுத்து இந்த சரீரத்திலே நடைமுறையாக நாம் நடந்து கொண்டிருக்கிற போது, அனுபவித்து கொண்டிருக்கிற போது நிச்சயமாக நமக்கு பாவம் புண்ணியம் என்பது வரத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் இந்த ஆகாமிக கர்மம் என்பது இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த ஆகாமிக கர்மத்தினுடைய தன்மை என்ன என்றால், இந்த செயல்பாடுகளிலே ஏற்படக்கூடிய பாவ முன்னேற்றனுடைய தொகுப்பானது சஞ்சித கர்மத்துக்கு போகிறது. அப்போ அந்த சஞ்சித கர்மத்துக்கு மறுபடியும் போயிருமல்ல, அதை அங்கே போய் அழிஞ்சிருமா அப்படின்னா இல்லைப்பா, இங்கேயே அது இல்லாமல் போய்விடுகிறது. எப்படி என்றால், இந்த ஆகாமிக கர்மத்தினால் வரக்கூடிய பாப புண்ணியங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் ஞானிகளை புகழ்கிறார்களோ, போற்றுகிறார்களோ, துதிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் சென்று விடுகிறது. யார் யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ தப்பிச்சுக்கலாம். சாமியார்கள்லாம் இதனால் தப்பிச்சுக்கலாம், யாரும் நிந்திக்க மாட்டாங்க. இல்லை, உண்மையான சாதுக்கள், உண்மையான தன்மை இருக்கிறவர்களை நிந்தித்தால், அல்லது நம்ம ஏன் நிந்திக்கணும்? யாரோ எப்படி எடுத்துட்டு போகிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த வசைபாடுகின்ற தன்மை தேவையில்லை. எனவே அதை யாரெல்லாம் புண்ணியம் அவரது புண்ணியங்கள் எல்லாம் யாரெல்லாம் அவற்றை துதிக்கிறார்களோ அவர்களுக்கு போய்விடுகிறது. அவர் செய்த சிறு சிறு பாவம், யாராக இருந்தாலும் பாவம் என்பது தன்னை அறியாமல் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்றது ஒன்று, கொட்டாய் விடுகிற போது கொசு உள்ள போயிடுச்சுன்னா அது பாவம், போய் செத்து போகுது. நடக்கிற போது எறும்பு காலில் பட்டு இறந்து விட்டால் அது பாவம். நெருப்பை விளக்கேற்றுகிற போது விட்டில் பூச்சி வந்து இறந்து விட்டால் பாவம். இப்படி எல்லா பாவங்களும் நம்மை அறியாமல் கூட நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாவங்கள் எல்லாம் யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ அவர்களை போய் சேர்த்து விடுகிறது. எனவே கல்மஷம் என்று சொல்லக்கூடிய அத்துணை பாவங்களையும் எரித்து விடுவாள். எப்படி எரிப்பாள்? கேதுமன் பாவம். எதனால் எரிப்பாள்? ஏன் இவளுக்கு அந்த சக்தி எப்படி இருக்கிறது என்றால், வித்யாரூபிணியாக இருக்கக்கூடியவள், ஸ்ரீவித்யா நிலையாக வித்தையினுடைய விருத்தியாக அந்த கரணத்திலே தோன்றி அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை அழிக்கிறாள். அப்படி மகா வாக்கியங்களாகவும் அதே போல அம்பாளினுடைய இந்த திருசதி போன்ற மந்திரங்களினாலும் மேலும் அவளது பூஜையினாலும் அவளது நிலைப்பாடுகளை அவளை பற்றி நினைக்கின்ற போதும் நம்முடைய விருத்தி மகா வாக்கிய விருத்தியாக மாறி அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை தரக்கூடிய வித்யாஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள். ஒவ்வொரு மந்திரத்திலும் அம்பாளினுடைய வியாபகம் இருக்கிறது. ஒவ்வொரு மகா வாக்கியத்திலும் அம்பாள் தான் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறாள். எனவே என்னுடைய அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை கொடுத்து இந்த சஞ்சித பிராரப்த அதே போல ஆகாமிக 3 கர்மங்களையும் அழிக்க வல்லவளாக அம்பாள் இருக்கிறாள். எனவே அஞ்ஞான நாசமே பாவநாசம். அஞ்ஞானத்தை அழித்தாலே பாவம் என்பது போய்விடுகிறது. காரணம், அஞ்ஞானம்தான் பாவத்தை அனுபவிப்பவராக நமக்கு அகங்காரத்தை கொடுக்கிறது. எனவே
அந்த அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடிய மந்திர ஸ்வரூபிணியாக இருந்து தத்துவமசி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம போன்ற மகா வாக்கிய ஸ்வரூபமாக இருந்து அத்தனையும் அளிக்கிறாள். அப்படி மகா வாக்கிய விசாரணத்தினாலே அகம் சர்வம் என்கின்ற பாவனை ஏற்படுகிறது. அந்த பாவனையினுடைய தன்மையினாலே இவர்களுக்கு பரிபூர்ணமான ஞானம் என்பது ஏற்பட்டு இவர்கள் கல்மஷம் என்று சொல்லக்கூடிய பாவங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டவர்களாக ஆகிறார்கள். அப்படி வித்யாஸ்வரூபிணியாக இருந்து நமக்கெல்லாம் ஞானத்தை அளித்து பாவங்களை போக்கக்கூடியவள் கருணாமிர்த சாகரா. முன்னால் பார்த்தோம், கல்மஷக்னி பாவங்களை அழிக்கக்கூடியவள். பாவங்களை அழிக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு என்ன ஆதாரம் என்றால் அவள் கருணாமிர்த சாகரா. கருணை என்கின்ற அமிர்தம் ஆகிய சமுத்திரமாக இருக்கிறாள். ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் நிறைந்திருக்கக்கூடியது எது என்றால் கருணை கடல். அதுதான் முன்னால் நம்ம பார்த்தோம், அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குணசுந்தரி என்று பார்த்தோம். அதிமதுர ஜாபகத்தாம் அபரிமிதா மோத பான சௌபாக்கியாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குணசுந்தரி என்று பார்த்தோம். அது என்ன அதிசய கருணை? கருணை என்பது ஓகே, அதிசய கருணை அப்புறம் அதிசயம் இல்லாத கருணை என்பது இருக்கிறதா என்றால் கருணை என்பதற்கு அம்பாள் அருள் புரிந்து நம்மை காக்கிறாள். அதே போல தண்டித்தும் நம்மை காக்கிறாள். அம்பாள் தாய் போன்றவள். தாய் போன்றவள் அவளது கருணையானது அனுக்கிரகம் நிக்கிரகம் என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகளிலே வெளியாகிறது. எப்படி என்றால், தாயானவள் நமக்கு பிடித்தவற்றை எல்லாம் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி, அவளுக்கு இல்லாமல் கூட நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி அரவணைத்துக் கொள்பவள் தாய். அதே தாய் தான் நமக்கு மருந்தை கொடுக்கிறார். உதாரணமாக வேப்பம்பூ கஷாயம் கொடுக்கிறார். கொரோனா காலத்தில் கொடுத்தார். இப்போ அந்த லட்டு கொடுத்த போது அந்த தாயை, ஆகா எங்கள் அம்மா மிக மிக எனக்கு மேலே ரொம்ப கருணை இருக்கிறவள், எனக்கு ரொம்ப பிரியமானவள் என்று நினைக்கின்ற அந்த குழந்தை அந்த வேப்பம்பூ கசப்பான மருந்தை கொடுக்கிற போது நிந்திக்கிறது. ஆகா சண்டாளி, கொஞ்சம் கூட கருணையே கிடையாது, எனக்கு இந்த கசப்பான மருந்தை கொடுக்கிறார் என்று நிந்திக்கிறது, வெறுப்படைகிறது. அவள் மேல், தாய் மேல் நமக்கு கோபம் வருது. அதுபோல தான் நம்மெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், குருடி, கொஞ்சமாவது கண் இருக்கா, பாவி, சண்டாளி, எனக்கு என்னோட புலம்பலெல்லாம் அவனுக்கு தெரியலையா என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மை புரிந்தால் அந்த தன்மை இல்லை. காரணம், தாய் எப்படி அந்த கஷாயத்தை கொடுத்து நம்முடைய நோயை தீர்க்கிறாளோ அதுபோல அம்பாள் நமக்கு துன்பக் குடத்திலிட்டு தூயவனாக்கி விட்டாள். அன்பை கொடுத்து தன் ஆடலை காண வைத்தாய் என்று எந்த விதமான யோகியதையும் இல்லாத என்னை புனிதனாக்கி விட்டாய் என்றெல்லாம் பாடுகிறோம். என்ன ஸ்ரீசக்கர ராஜசிம்ஹாசனேஸ்வரி என்று. அதுபோல துன்பக்குடத்திலிட்டு என்னை புடம் போடுகிறாள். அம்பாள் புடம் போடுகிறாள். அதனால கருணை என்கிறது அனுக்கிரகம் நிக்கிரகம் என்கின்ற இரண்டு விதத்திலும் யாரையும் அம்பாள் நைஷ்கிருண்ய நிர்கண்ண தோஷம் என்று சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவள் கருணை கடல் அம்பாள். அத்தனை பேரையும் கடை தேற்ற வேண்டும் என்கின்ற கருணை மட்டுமே உருவானவள் அம்பாள். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் தாய் நம்மை கண்டிப்பது போல குறும்பு செய்கிற குழந்தையை தாய் மிரட்டுகிறார், மிரட்டி வழிப்படுத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார், வழிப்படுத்துகிறார். அதுபோல
ஒன்று. இரண்டாவது இரண்டாவது நெருப்பிலே கொண்டு போய் கையை வைத்த குழந்தைக்கு தாய் என்ன பண்ண முடியும்? தாய் மருந்து தான் போட முடியுமே தவிர அந்த வலியை ஏற்றுக்கொள்ள முடியாது. வலியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கலாம். அதுபோல நாம் செய்த தவறுகளினுடைய பிராரப்தத்தினுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராரப்தத்தை தாங்குவதற்கும் அந்த பிராரப்தத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கும் வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறது தான் நிர்கிரண தோஷம் என்று சொல்வது. அப்படி அனுகிரகம் நிகிரகம் என்கின்ற இரண்டு நிலைகளிலும் நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடிய, எப்படி சமுத்திரமாக இருந்து சமுத்திரமானது எப்படி அத்துணையும் ஏற்றுக்கொள்கிறது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கழுவுகளையும் கொண்டு வந்து சமுத்திரத்தில் தான் கொட்டுறாங்க. அப்படி வருகின்ற மழைத்துளி எந்தெந்த இடத்திலெல்லாம் விழுகிறதோ அந்த இடத்திற்கு தக்கபடி ஆகாசாத் பதிதம் தோயம் சாகரம் பிரதி கச்சதி என்று சர்வே நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதி என்று சொல்வது போல, எங்கெங்கெல்லாம் ஆகாசத்திலிருந்து தூய்மையான நீர் வருகிறது, ஆனால் வந்து அந்தந்த ஜீவன் என்கின்ற அந்த கரணத்திலே கலந்து அதற்கு தக்கபடி மாறுகிறது. மேலிருந்து வருகின்ற மழை நீரானது கிறிஸ்டல் கிளியராக எந்த விதமான அப்பொழுக்கும் இல்லாமல் சுத்தமான நீராக வருகிறது. ஆனால் வந்த நீரானது அந்தந்த குளங்களிலும் குட்டையிலும் செம்மண்ணிலும் மணலிலும் இன்னும் எது இருக்கிறதோ அது அப்படிப்பட்ட சாக்கடையில் சந்தனத்தில் எல்லாம் கலக்கிறது. எல்லாம் கலந்து மறுபடியும் என்னாகிறது? அது மறுபடியும் பயணிக்கிறது. எப்படி? இந்த சாக்கடை நீரை விட்டு ஆவியாக மறுபடியும் மேலே மேகமாக போய் மறுபடியும் கீழே வருகிறது. அந்த சந்தனத்திலிருந்து மறுபடியும் சாக்கடை சந்தனம் என்கின்ற இரண்டில் கலந்த நீரும் மறுபடியும் மேலே போய் மறுபடியும் ஆகாசத்திலிருந்து கீழே வருகிறது. இப்படி மாறி 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 போனால் இந்த சாக்கடையும் இந்த சந்தனமும் ஆகிய இரண்டு கலவைகளும் அல்டிமேட்லி எங்கே போய் சேர்க்கிறது என்றால் கடலிலே போய் சேர்க்கிறது. இந்த கடல் சாக்கடையும் ஏற்றுக்கொள்கிறது, சந்தனத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. அதுபோல யாரெல்லாம் தன்னை சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் அரவணைப்பு கொடுத்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அப்படி கடல் நீர் ஆகிய மேகமாகி மறுபடியும் மாறுவது போல நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் மறுபடியும் நம்மை பிறக்க வைத்து நமக்கு பிறவி கொடுப்பது நம்முடைய பாப புண்ணியங்களினுடைய தன்மைகளை கழிப்பதற்கு, அந்த பாப புண்ணிய மூட்டைகளை கழிப்பதற்கு கருணையோடு நமக்கு பிறவியை கொடுக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் ஏதோ நடந்து கொண்டிருக்கோம். அப்படி அந்த அற்புதமான நிலையிலே அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த கடல் நீராக மாற்றி விடுகிறார். தூய்மையான கடல் நீராக அந்த சமுத்திரத்திலே நீராடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகிறது. எந்த சமுத்திரம்? சாக்கடையிலிருந்து வந்த சமுத்திரம், ஏன்னா ஆற்றிலிருந்து வந்த சமுத்திரம், குட்டையிலிருந்து வந்த சமுத்திரம், குழம்பிய சேற்றிலிருந்து வந்த சமுத்திரம். அந்த சமுத்திரம் புனிதமாக நம்மை மாற்றக்கூடிய சக்தி பெற்று சமுத்திர நீராக மாறுகிறது. அதுபோல அம்பாளினுடைய கர்ம உபாசனை விசாரம் என்கின்ற அத்துணை செயல்பாடுகளினாலும் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டு, எப்படி இந்த நீரானது ஆவியாக மாறி மேலே போகிறதோ அதுபோல நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருந்தால் அது நம்மை கடலோடு இணைத்து கொள்கிறது, நம்மை அரவணைத்துக் கொள்கிறது. நம்ம முன்னால் பார்த்தது போல கங்கா சாகரத்திலே எப்படி அந்த எங்கெங்கோ இருந்து வந்த நீர்கள், ஏன்னா கங்கை என்பது ஒரு 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 இடத்திலிருந்து வருவதல்ல. ஏன்னா தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கை திரிபுவனசாரிணி ஜலதர ரங்கே என ஒவ்வொரு நீராக என்ன பல பல நதிகளினுடைய கலப்பு, பல பல ஓடைகள், பல பல சாக்கடைகள் அத்தனையும் கலந்து வந்து சமுத்திரத்தில் மாறுகிறது. அங்கே போகிற போது அந்த சமுத்திர ராஜகுமாரி வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி அணைத்து கொண்டு தனதாக்கி கொள்கிறாளோ அதுபோல அம்பாள் கருணாமிர்த சாகரி அப்படி கருணையினுடைய கடல் வடிவமாக, கருணையினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள்
நம்முடைய பாவங்களை எல்லாம் பல பல நிலைப்பாடுகளை கொடுத்து, நமக்கு யார் கொடுத்தா இந்த உபாசனை முறை, பூஜா முறை, இதெல்லாம் யார் கொடுத்தா? என்னை நீ வந்து அடைவதற்குண்டான வழி உனக்கு நான் சொல்கிறேன் என்று அவைகளை எல்லாம் கொடுத்து மறுபடியும் மறுபடியும் நம்மை தூய்மைப்படுத்தி தனதாக்கிக் கொள்ளக்கூடிய நிலைகளே இருக்கிறார். அப்படி யாரெல்லாம் அந்த கருணாமுத சாகரையினுடைய கடைக்கண்ணிலே பட்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சாதனைகள் செய்து யாரெல்லாம் அவளோடு இரண்டர கலக்கிறார்களோ அவர்கள் இரவா பெருநிலை அடைந்தவர்களாக ஆகிறோம். அதனால் அவள் அருளாலே தான் அவளை மறுபடியும் நாம் சென்று அடைய முடியும். மறுபடியும் நாம் சென்று அடைவதற்கும் அவள் தான் காரணமாக இருக்கிறாள். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இகபர துக்கங்களில் இருக்கக்கூடியவர்களிலிருந்தெல்லாம் விலகுவதற்கும் துக்கத்தை தாங்கிக் கொள்வதற்கும் அவளது கருணையே காரணமாகிறது. அப்படி பிறப்பாகவும் கருணை, பிறப்பற்ற நிலை கொடுப்பதும் கருணை என்று எப்படி பார்த்தாலும் அம்பாளினுடைய கருணை இன்வேரியபிளி எல்லா நிலைகளிலும் வியாபித்திருக்கிறது என்று அற்புதமாக கருணாவத சாகரி என்று ஒரு மந்திரம் அவளினுடைய பிரதாபங்களை பற்றி எடுத்து சொல்கிறது. அடுத்தது கதம்ப குசுமப்பிரியா. கதம்ப குசுமம் என்றால் கதம்ப பூ. அந்த கதம்ப பூவில் அம்பாளுக்கு ஒரு பிரியம். நமக்கெல்லாம் எப்படி ஒன்றொன்றின் மேலே பிரியமோ அதுபோல் அப்போ அம்பாளுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறதா போச்சு. உடனே நம்மளால கேட்கறதுக்குன்னே தயாராக இருப்போம். அப்போ விரும்புகின்றால் என்றால் விருப்பு வெறுப்பு இருக்கிறதா, ஒன்றை பார்த்து மயங்கிறது, ஒன்றை பார்த்து வெறுப்பது அப்படிங்கிறது இல்லை. அவளுடைய படைப்பை பார்த்து அவளே ரசிக்கிறாள். நம்ம எப்படி நம்ம கண்ணாடியில் முன்னால் போயிட்டு நின்று நம்மளை பார்த்துக்கலாம். நம்ம அஷ்டவக்கரமாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் அவரவர்களுக்கு அவரவரது நிலைப்பாடு அழகு. நான் அது அடிக்கடி சொல்கிறது இல்லை. எங்கால வெளியில் போகும்போது கூட்டம் நின்றுட்டு இருந்தால் அந்த கண்ணாடியில் 3 தடவை முகத்தை பார்த்துக்கிறோம். காரணம், நம்மை நாம் ரசிப்பதிலே நமக்கு பேரானந்தம். நம்ம அறிந்து கொள்வதிலே, நம்மை அறிந்து கொள்வதிலே, நம்மை பற்றி விளக்கங்களை பார்த்து கொள்வதிலே நமக்கு பேரானந்தம் இருக்கிறது. அதனால்தான் இந்த உபனிஷத்துக்கள் கொஞ்சம் மெல்ல உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா பேரானந்தத்தையே தருகிறது. எல்லா ஆத்மவித்தையும் பேரானந்தத்தை தருகிறது. காரணம், கண்ணாடி எப்படி நம்முடைய முகத்தை காட்டுகிறதோ அதுபோல இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நம்முடைய லட்சணத்தை காட்டுகிறது. எப்படி நீ ஈஸ்வரன், நீ சர்வக்கியன், சர்வசக்திமான் போச்சு. முதலே ஒரு துண்டு போட்டாலே தலை நிற்காது. நீ சர்வசக்திமான், சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கிறாய் என்று சொல்றதுனால நமக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது நமக்கு முதலே இருக்கிறது. நான் முழுமையற்றவன் என்பதில் திடமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எல்லாம் எதிலையும், அழகில், பணத்தில், பகட்டில், எல்லாத்திலும். அதனால்தான் அதை நாம் பார்த்து கொள்கிறோம். ஒரு கண்ணாடியை பார்த்தவுடன் நம்மை பார்த்து நாம் ஆனந்தப்பட்டுக் கொள்கிறோம். அதுபோல அம்பாள் இந்த படைப்பை பார்த்து, எப்படி பகவான் மந்திரங்களிலே நான் காயத்ரியாக இருக்கிறேன், நதிகளிலே கங்காவாக இருக்கிறேன், எல்லாம் ஒன்றொன்னா சொல்கிறாரோ அதுபோல் எல்லாம் அவர் தான். ஆனால் அவரது அந்த அந்த பரிபூர்ணத்தன்மை, அவரது விசேஷத்தன்மை எதிலே வெளிப்படுகிறதோ அதை எடுத்து சொல்கிறார். அதுபோல அம்பாள் அத்தனை மலர்களும் அம்பாளினுடைய வெளிப்பாடு தான். அத்துணை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அம்பாளினுடைய வெளிப்பாடு தான். இருந்தாலும் அந்த கதம்பம் பூ என்பதை பார்த்து பார்த்து மகிழக்கூடியவள் அம்பாள். அதனால கதம்பம் என்கின்ற மரத்தில் ஏற்படக்கூடிய பூ, அது என்ன, அந்த பூவில் அம்பாளுக்கு என்ன விசேஷம் பாருங்க. விவரணத்தை சங்கரர் எப்படி கொண்டு போறார் பாருங்க. இந்த கதம்ப மரம் என்கின்ற ஒரு மரம், அந்த மரம் அற்புதமாக வளர்ந்து நிலைத்திருக்கும். இந்த மரத்தினுடைய பலன்
உள்ளிருக்கக்கூடிய அதனுடைய எசென்சியல் தன்மைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் என்ன வேண்டும்னா, நம்ம நீரூற்றி உரம் போட்டு எல்லாம் பண்ணணும்னா அந்த மரத்தினுடைய விளைவுகள் வருகிறது. அதுபோல இந்த கதம்ப மரத்தினுடைய பலன் எப்போது வரும் என்றால் இடி முழக்கம் ஏற்படுகிற போது வருகிறதா. எப்போதெல்லாம் இடி இடிக்கிறதோ அப்போது இடியை தாங்கி அந்த இடியில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் நமக்கு அந்த மரத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த மரத்தில் அவ்யக்தமாக இருக்கக்கூடிய அந்த சக்திகளை எல்லாம் வெளிப்படுத்தி கதம்ப பூவாக மலர்கிறதாம். அதுதான் படைப்பில் பாருங்க, படைப்பில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பூவின் மேல் அம்பாளுக்கு பிரியம் ஏற்படுகிறது என்றால் இந்த பிரியம் எப்படிப்பட்டது என்று பகவான் சொல்றார். சாஸ்திரம் என்கின்ற இடிமுழக்கத்தினாலே, சாஸ்திரம் மகா வாக்கியங்களினுடைய இடிமுழக்கத்தினாலே இந்த கதம்பம் என்று சொல்லக்கூடியதாகிய இந்த ஜீவன் அந்த கதம்ப பூ என்கின்ற பூவை பூக்க வைத்து ஞானம் என்கின்ற பூவை, மகா வாக்கியம் என்கின்ற விசாரணம் என்கின்ற கிரணங்கள், எப்படி இடி இடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இடி தானாக இடித்து விடுவதில்லை. என நீரிலிருந்து வந்த மேகங்கள் ஒன்று திரண்டு அந்த மேகங்களினுடைய திரட்சியான மேகங்கள் இரண்டும் மோதிக்கொள்கின்ற போது ஏற்படுகிறதா. பகவான் எப்படி பார்க்கிறார் பாருங்க. இதுதான் சங்கராச்சாரியனுடைய கவித்திறன். என வேதாந்த விசாரம் என்கின்ற இந்த அதுக்கு சொல்றது அந்த நீராவி, வேதாந்த விசாரத்தினால் ஏற்பட்ட நீராவி என்கின்ற மேகங்கள் திரண்டு நம்முடைய விருத்தியில வியாபித்து அந்த விருத்தியில இரண்டும் அந்த அடர்த்தியான நிலையில் ஏற்பட்டு விசாரம் என்கின்ற மோதல் ஏற்படுகிறதாம். வேதாந்த விசாரம் என்பது ஏற்படுகிறது. அப்படி வேதாந்த விசாரம் ஏற்படுகின்ற இடி முழக்கத்திலே மலர்கின்ற ஞானம்தான் அந்த கதம்பவன பூ என்று சொல்றார். அதனால இதை உதாரணமாக காட்டி அம்பாள் இதை விரும்புகிறாள். இப்படிப்பட்ட தன்மையோடு கூடியதாகிய கதம்ப மலரை ஞான மலராக, ஞானத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்கக்கூடிய தன்மையை அந்த கதம்ப வனம் என்பது சாஸ்திரங்கள். கதம்ப வனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், விசாரங்கள் எல்லாம் நம்முடைய சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதற்கு பின்னாலே ஏற்படக்கூடியது என்று ஒரு அற்புதமான ஒரு கம்பேரிசனை கொண்டு வந்து இதை சொன்ன ஹயக்ரீவருக்கு இந்த எண்ணம் இருந்ததோ என்னமோ தெரியாது. ஆனால் சங்கராச்சாரியார் இதை இப்படி ஒரு அற்புதமான கவித்திறனோடு தன்னுடைய அற்புதமான அந்த அறிவினுடைய வெளிப்பாடாக, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த சங்கராச்சாரியார் மட்டும் எதை பார்த்தாலும் வேதாந்தம் தான். மண்ணை பார்த்தா வேதாந்தம், சட்டியை பார்த்தா வேதாந்தம், மலையை பார்த்தா வேதாந்தம், மண்ணை பார்த்தால் வேதாந்தம். அப்படி இவருடைய கண்களிலே இந்த விஷயம் பட்ட உடனே அவர் எடுத்து விவரணம் செய்கிறார். அற்புதமான ஒரு விவரணமாக அந்த கதம்ப வனம் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்தியின் மத்தியிலே ஏற்படக்கூடிய அந்த இடி முழக்கம், அந்த சிரவணமான நிதித்தியாசனங்களினால் வளர்ந்த அந்த மரம் கடைசியாக விருத்தியில் ஏற்படக்கூடிய ஞான விசேஷ ஆராய்ச்சி, அந்த அந்த இரண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தாக்குதல், அதனால் ஏற்படக்கூடிய நியாய பிரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்தில் எப்படி இரண்டு விஷயங்களை மோதிக்கொள்கிறதோ அப்படி மோதிக்கொள்கின்ற போது இரண்டிலும் ஏற்பட்ட விளைவு ஞான மலராக மலர்கிறது. அதுதான் பிரம்மசூத்திரத்தினுடைய விளைவு. அப்படிப்பட்ட இந்த தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அம்பாள் இந்த கதம்ப குசுமப்பிரியா என்று சொல்றார். அடுத்தது கதம்ப காணனா வாசா. பாருங்க, முதல்ல எப்படிப்பட்டது கதம்ப வனம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த கதம்ப வனத்திலே இருப்பதற்கு அம்பாள் ஆசைப்படுகிறாள். காரணம், அங்கே விசாரணை என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது.
எப்பொழுதும் அந்த அந்த கதம்ப வனம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய விற்த்தியிலே வேதாந்த வாக்கியேசு சதார மந்தக விச்சாரண மாத்திரேன சதுர்த்தி மந்தக என்று விஞ்ஞானம் விசாரத்தால் ஜன்யம் ஞானம் என்பது எங்கே இருக்கிறதோ அதுதான் அம்பாளினுடைய அபோடாக இருக்கிறது. எத்துணையும் வேதமுறால் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உடன்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம். அதுதான் இங்கே சொல்றார், எம்பெருமான் நடம்புரியும் இடம். அந்த விருத்தியினுடைய மத்தியிலே பேரானந்தமாக ஒரு பெரிய சோலையிலே நாம் களிப்பாடி கொண்டிருப்பது போல அம்பாள் அந்த ஞான விருத்தியினுடைய விசார வித்தையினுடைய மத்தியிலே அம்பாள் கதம்ப குசுமப்பிரியா என்று எப்பொழுது இந்த ஞானம் மலரும், மலர்கின்ற அந்த ஞானத்தையும் வளர்கின்ற அந்த சோலையையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பாளாம். அதனால்தான் மதுரைக்கு கதம்பவனம் என்று ஒரு பெயர் உண்டு. அம்பாள் மீனாட்சி அம்பாள் கதம்பவனத்தின் மத்தியிலே ஆனந்தமாக இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஞான விசாரத்திலே ஞான விசாரத்தின் மத்தியிலே பேரானந்தமாக சோலையிலே இருப்பது போல் அம்பாள் இருந்து கொண்டிருப்பாள். அதுதான் கதம்ப காணலா வாசா கதம்ப குசுமப்பிரியா. அங்கே இருந்து எதை ரசிக்கிறாள்? அந்த விருத்தியில் ஏற்படக்கூடிய விசாரத்தில் மலர்கின்ற ஞானத்தை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்தது கந்தர்ப்ப வித்யா. கந்தர்ப்பம் மன்மதனுக்கு கந்தர்ப்பன் என்று ஒரு பெயர் உண்டு. அப்படி மன்மதனிடம் விளங்கக்கூடிய எந்த ஒரு பயிற்சியினாலே மன்மதன் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை பெற்றானோ அந்த வித்தை, அதனால் அந்த வித்தைக்கு பெயர் கந்தர்ப்ப வித்தை. எப்படி வியாசருக்கு வேத வியாசர் என்று பெயர் வந்ததோ அதுபோல இந்த வித்தைக்கே கந்தர்ப்ப வித்தை என்று பெயர். காரணம் இவர் கையாண்டது. இவர் கையாண்டு அதை தனதாக்கி கொண்டதனால் காரணத்தினாலே அந்த வித்தைக்கு கந்தர்ப்ப வித்யா என்று பெயர். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமாக மன்மதனும் ஆத்ம சாட்சா்காரம் அடைந்து தன்னை அறிந்து கொண்ட ஞானியாக இருக்கிறார். அதனால சித்வடிவான அம்பாள் ஆவரணம் என்று சொல்லக்கூடிய மறைப்பிலிருந்து ஞானஸ்வரூபியாக காம தேவனாக அவனுடைய அஞ்ஞானத்தை அடைத்து ஞானத்தை பெற வாய்ப்பாக இருந்தவள். அதனால கந்தர்ப்ப வித்யா ஸ்வரூபிணியாக இருப்பவள். கந்தர்ப்ப வித்யா ஸ்வரூபிணி. எப்படி மகா வாக்கியம் என்பது மகா வாக்கியமே ஈஸ்வர ஜீவ ஐக்கியம், இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை. மந்திரங்களும் அம்பாளும் ஒன்று, மந்திர ஸ்வரூபிணியாக இருப்பவள். அதனால இந்த ஸ்ரீவித்யாவாகவே அம்பாள் இருக்கிறாள். இந்த ஸ்ரீவித்தையை கந்தர்ப்பன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் தான் பிராக்டிஸ் செய்து தான் அதை அனுபவித்து அதை என்ன சொல்ற சாதித்து சாதனையாக அதை கொண்டு சாதித்தவர். அதனால இந்த கந்தர்ப்ப வித்யா வடிவமாக அம்பாள் இருக்கிறாள். ஒன்று. அடுத்தது மன்மதன் எந்த ஒரு வித்தையினால் ஞானம் அடைந்தானோ அந்த மந்திரத்துக்கு மூல மந்திர தொகுப்பில் ஞானம் உண்டு செய்வதற்கான கந்தர்ப்ப வித்யா, காதி வித்யா என்று இரண்டை பார்த்தோம். இந்த காதி வித்யாவிலே மன்மதனது அதுக்கு என்ன சொல்றது, மன்மதனது வியாபகமும், காதி வித்யாவிலே அம்பாளினுடைய வியாபகமும், அப்படி இரண்டுமாக இகபர சுகங்களை அளிப்பதற்குண்டான தொகுப்பாக மன்மதனோடு, அதாவது இங்கு இருக்கக்கூடிய சுகங்களை அளிக்க வல்லவனாகவும், எப்படி மன்மதன் என்பவன் அத்தனையும்
மயக்கக்கூடியவனாக இருந்தானோ அப்படி மயக்கக்கூடியவைகளையும் பெறக்கூடிய தன்மையும், அதே போல ஞானத்தையும் இரண்டையும் ஒருங்கிணைந்து கொண்ட வித்யா. அதனால் இதற்கு நம் முன்னால் பார்த்த சர்வ பூர்த்திகரி என்று பார்த்தோம். அப்படி அனைத்துமாக இருப்பவள். அடுத்தது கந்தர்ப்ப ஜனகாம்பாங்க வீட்சணா. வீட்சணா என்றால் பார்வையை உடையவள். எப்படிப்பட்ட பார்வையை உடையவள்? மன்மதனுக்கு இணையான பார்வையை அழகாக இருக்கக்கூடிய தன்மையை உடையவள், அல்லது மன்மதனுக்கு இணையான அழகோடு கூடிய அவளது கடைக்கண்ணே மன்மதனது அழகுக்கு ஈடாகுமா. மன்மதன் என்பது அழகுக்கு மிகப்பெரிய நிலைப்பாட்டை கொண்டவள் என்று பார்க்கிறோம். ஆனால் அம்பாளினுடைய கடைக்கண் அழகே மன்மதனது அழகை விட மெஞ்சியதாக இருக்கக்கூடியவள். அதே போல அந்த பார்வை, அம்பாளினுடைய அந்த கடைக்கண் பார்வை மன்மதனுக்கு இணையான சக்தியை கொடுக்கக்கூடியது. பின்னால் ஒரு இதில் சொல்ல போகிறார், நாளைக்கு இறக்கக்கூடிய தன்மையிலே உடல் மெலிந்து இந்திரியங்கள் கெட்டு யார் ஒடுங்கி போய் சுருங்கி குறுகி போய் படுத்திருக்கிறானோ அவனது மேல் அம்பாளினுடைய கடைக்கண் விழுந்தால் துள்ளி எழுவான். துள்ளி எழுந்து ராஜலீலைகள் எல்லாம் புரிவான் என்று பின்னால் ஒரு ஸ்லோகத்தில் வரப்போகிறது. அப்படி சந்திர சூரியன் என்கின்ற இரண்டும் பராசக்தியினுடைய இரண்டு கண்களாக விளங்குகிறது. அப்படி இரண்டு சக்திகளாக விளங்கக்கூடிய அந்த இரண்டும் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். ரெயி ரேட்டஸ் என்கின்ற இரண்டு சக்திகளை சூரியனும் சந்திரனும் வெளிப்படுத்துகிறது. இந்த ரெயி ரேட்டஸ் என்கின்ற இரண்டு சக்திகள் தான் படைக்கின்ற திறனை நமக்கு கொடுக்கிறது. நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். உதாரணத்திற்கு விவசாயிகள் விதையை விதைப்பதற்கு முன்னாலே முதல்ல வெயிலே உலர்த்துகிறார்கள். வெயிலே உலர்த்துகின்ற போது அதனுடைய சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து ஒரு 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 நிலைப்பாட்டில் இருக்குமா. அப்படி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த விதையை நில ஒளியில காய வைக்கிற போது முளைப்பு திறனெல்லாம் ஒன்று சேர்த்து வந்து அந்த முளைக்கின்ற அந்த தானியத்தினுடைய ஒரு பகுதியிலே திரண்டு நிற்குமா. இதற்கு வழிவகை செய்வது ரேட்டஸ் என்கின்ற அந்த சக்தி. ரெயி என்கின்ற சக்தி இந்த தானியத்திற்கு முளைப்பு திறனை கொடுக்கிறது. முளைப்பு திறனிலிருந்து பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு வருவது ரேட்டஸ். இப்படி இரண்டுமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சாரி. ஸோ அப்படி அந்த பொட்டென்ஷியல் ஃபார்மாக ரெயி ரேட்டஸ் என்கின்ற இரண்டு சக்திகளாகவும் அம்பாளினுடைய சக்தி இரண்டு கண்களாக வியாபித்து இந்த படைப்புக்கு காரணமாக இருக்கிறார். அப்படி ரெயி ரேட்டஸ் என்கின்ற இரண்டு சக்திகளாக நாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஊட்டசக்தியாக இருப்பதை பார்க்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஸ்ரீ குருஜோ நமः. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி. ஓம் நமோ நாராயண. जी ओम प्रिय हरि ओम हरि ओम हरि ओम. ओम नमो नारायण. सद्गुरु.